வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்று நம்ம கருட புராணம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லைங்களா, நம்மளுடைய நேற்றுல இந்த பணி சேனலில். இப்போ இந்த கருட புராணம் பார்க்கும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பேர் இல்லைங்க, ஒரு 2 பேருங்க என்ன அப்படி அதில் ஒரு இதாக இருந்ததுன்னா, இதெல்லாம் வெறும் கற்பனை கதை அப்படிங்கிறதும், இதெல்லாம் கட்டுக்கதை, இதனால் பயனில்லை அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பை வந்து அவங்க முன்னு வச்சுருந்தாங்க. இது கட்டுக்கதையோ கற்பனை கதையோ இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த யோக வாசிஷ்டம் பார்த்துருக்கோம். நம்ம இவ்வளோ நாள் ஒரு சில வீடியோஸ்லலாம் நம்மளுடைய புராணங்களில் சொன்னது என்ன அப்படிங்கிறது டீபங்க் எல்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது, இது கற்பனை இல்லை, இது வந்து ஒரு விஷயத்த கதை போக்கில் சொல்லியிருக்காங்க. அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது கதையை நீக்கிட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி எடுத்து பார்த்தோம்னா, நம்மளுடைய உடலும் நம்மளுடைய வாழ்நாளையும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தை பற்றி மட்டும்தான் அதில் பேசியிருக்காங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பின்னாடி கருட புராணம் அப்படி வர வர உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை அணுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அணுகும் பொழுதே ப்ரீ கன்சீவ்டு நோஷன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒன்று அணுகுவதற்கு முன்னதாகவே அது அப்படி தான் இருக்குங்கிற ஒரு சிந்தனையோடவே அணுகணும்னா அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இதே செய்தியை வேற ஒருத்தர் சொன்னார்னா அது அந்த மாதிரி செய்தி ஒன்று தான். நான் சொன்னால் நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், நீங்கள் சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி சொல்லுவீங்க. இப்போ செய்தியினுடைய தன்மை அந்த இடத்துல மாறுபடுவதில்லை. ஆனால் நம்மிடம் வந்து சேரக்கூடிய விதம் அப்படிங்கிறது மாறுபடுது. இப்போ இந்த விதம் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக செய்தி பொய்யான்னு கேட்டால் இல்லை. இந்த மாப்பிள்ளை தங்கச்சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவார்னு சொல்கிறது பிரச்சனை. சரிங்களா? அதுபோல் நம்மளுடைய குறிப்புகள்லையோ எதுலையோ அது இருக்கான்னா வாய்ப்புகள் உண்டு தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது பயங்கரமாக எல்லாத்தையும் மாற்றிட்டானா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? தீவிரமாக தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாலுமே எதையும் பெருசாலாம் ஒன்றும் மாற்றி வைக்கல. நம்ம தான் படிச்சுக்காமல் மரமண்டை ஆகிட்டோங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதுபோல் பேச்சுக்களை நானும் ஒரு காலத்தில் பேசியிருக்கேன். எல்லாம் மறைச்சி சொல்லிட்டாங்க, மாறுபாடான ஒரு தன்மையில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. யாரும் எதையும் மறைக்கவும் இல்லை, மாறுபாடான ஒரு தன்மையிலையும் சொல்லலை. அந்த நூல் எழுதிய காலத்தில் அவர்கள் சொன்ன நடை சரி. இன்றைக்கி அந்த நடை நம்மக்கிட்ட இல்லை. அதனால் அதை தொடர்ந்து படித்து பார்த்து இதற்கு இப்படி இருக்குமா, இதற்கு இப்படி இருக்குமான்னு அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நடையில் கூறினார்களோ அந்த நடையின்படியே நம்ம அதை போனோம்னா நமக்கு புரிய போகுது. ஒரு 1வது படிக்கிற பையனுக்கு போய் பிஹெச்டி பாடத்தை சொன்னால் புரியுமா? புரியாது. அப்போ அவன் படிக்கணும், யூஜி படித்து பிஜி படித்து இல்லையா? அதுக்கப்புறம் பிஹெச்டி வரும்பொழுது பிஹெச்டி பாடம்னா இதுதானா அன்னைக்கு புரியல, இப்போ புரியுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்திக்கிட்டே இருக்கணும். இந்த அறிவை வளர்த்துறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பின்னி யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டு இது இல்லை, இது தவறு, இது மாறுபாடாக இருக்கும், இவர்கள் சொன்னால் அது வந்து தவறாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன், இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம வந்து ஒரு விஷயத்தை அணுகிடுறோம். யாருக்கு பாதிப்பு? விஷயத்தை சொன்னவர்களுக்கு பாதிப்பா, இல்லை அந்த செய்தியினால் பாதிப்பா? எதுவுமே கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு. ஏன்? நம்மளுடைய அறிவு தான் வளராமல் போயிடும். இப்போது மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையாலுமே நிகழ்ந்ததாக சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு சில பகுதிகள், மத்திய பிரதேஷ் தான் நினைக்கிறேன், அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த அட்டாமிக் ரேடியேஷன் வந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல புற்கள் எல்லாம் வளராது. அந்த இடத்துல எப்படி ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டம் பாம்பு போட்டாங்கன்னு தெரியலங்கிற ஒரு கூற்று உண்டு. இல்லைங்க, தமிழகத்தில் நம்ம மதுரை பக்கம்தான் வந்து மகாபாரதம் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய தமிழாராய்ச்சியாளர்களும் உண்டு. இது ரெண்டுக்கும் விடிவு காலமே கிடையாது. மதுரான்னு சொல்லக்கூடியது நார்த்தில் இல்லை, பழைய காலத்தில் மதுரா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மதுரை நகரத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் உண்டு. நம்மளுடைய திருவிளையாடல் புராணம் எடுத்திங்கன்னா வரும், இந்த வாரம் வரும், செவ்வாய்க்கிழமை வரும். திருவிளையாடல் புராணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மதுரை மாநகர் அப்படின்னு சொல்லுவதற்கு முன்னாடி அது மதுரை, அது என்ன, ஒரு மதுரம்னா தேனுன்னு அர்த்தங்க. அதுபோல் இருக்கிறதுனால அது மதுரா நகரம்னே அழைக்கப்பட்டதுன்னு ஒரு குறிப்பு அதில் வருது. சரிங்களா? அப்போ இருக்கலாமா இருக்கும், தமிழ் ஆர்வலர்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாமா இருக்கும். எதற்காக இதை சொல்ல வரேன்னா, மகாபாரதம் நிஜத்திலையும் நடந்திருக்கலாம், இன்னொரு வகையாக அதை அணுகக்கூடியவர்களும் உண்டு. அது வந்து நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு என்னென்னலாம் வழிமுறைகளை சொன்னாங்க பஞ்சபாண்டவர்கள் அப்படிங்கிறது புலனுணர்வு. அந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நம்மளுடைய ஆன்மா. ஸோ அது வந்து நமக்கு தெளிவுபடுத்தும், புலன்களை அடக்கி ஒருநிலைப்படுத்தி அது சரியான வழிபாதையில் கொண்டு போகுது இல்லையா அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியது அப்படின்னு. ஸோ இது போலெல்லாம் அப்படி கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதுவும் சரி. இப்போ இது நீங்கள் 2ல் எதை அனுபவிங்க?
ஒரு பக்கத்தை அணுகக்கூடியவர்களுக்கு இன்னொன்று பொய், இந்த பக்கத்தை அணுகக்கூடியவர்களுக்கு இது பொய். இப்போ செய்தி ஒன்று தான், மகாபாரதம்ங்கிற அந்த நூல் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தான், அணுகக்கூடிய தன்மையை பொறுத்து மாறிடுது. அப்போ ஒரு பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்கிறதும் சரிதான் இருக்கலாம்லன்னு நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உன்னுடைய அறிவு வளர்ந்துடும். அப்படி இல்லாமல் அட்டி போடு, ஒரே வெட்டு, அவன் சொன்னால் தப்பு தான்யா அப்படின்னு சொன்னான்னா யாருக்கு என்ன போச்சு? இவனுடைய அறிவு வளராது, அவ்வளோதான். இப்போ அறிவு வளரலை அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. இப்போது இந்த பீர் பைசப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் ஒரு தம்பி நடத்துகிறாரு. அந்த பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பாட்காஸ்ட் இருக்கும். அதில் அவதூத பாபான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 2 பாட்காஸ்ட் இருக்குது, 3/4 மணி நேரம் ஒன்று, 50 நிமிஷம். நான் 2டையுமே பார்த்தேன். ரொம்ப நல்லா பேசுகிறார். தமிழ், இது சென்னைக்காரர் தான் நினைக்கிறவர். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நிறைய ஃபேக் குருஸ் எல்லாம் அட்டி மனுஷன் போட்டு பொழந்துட்டார் அந்த இதில் எல்லாத்துலேயுமே. அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அந்த பையன் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இன்னொரு 5-10 வருஷத்தில் நிறைய ரிலீஜியஸ் அவுட்பர்ஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய முன்னேற்றமெல்லாம் இருக்கும்ல, நிறைய குருமார்கள் எல்லாம் வருவாங்க, நிறைய பேர் பின்பற்றுவாங்கள்ல அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நேர்மையானவன் அப்படின்னு சொல்லாமல் வெளியே இந்த மாதிரி வரவே மாட்டான். ஃபஸ்ட்டு அவனுக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, அவன் போல பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். நீ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறகுறையை பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை அப்படிம்பாரு. அப்போது அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, எதையாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு. என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கு அவர் சொல்லுவார். அவர் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது? 10 ஸ்டாப் கழிச்சா தான் உனக்கு வீடு வரும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அறகுறை என்ன ஒன்றும் உன்னை 1ஆம் ஸ்டாப்லேயே இறக்கி விட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அப்புறம் மற்ற 9 ஸ்டாப்புக்கு நீ எப்படி போவ? அப்புறம் அது காலம் பிடிக்கும். அப்போயோ நம்மளுடைய அறிவு வளராமல் போகிறதுக்கு இங்கே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், மொழிச்சண்டை இருக்குது இல்லையா, மொழிச்சண்டை இருக்குது, சாதி சண்டை இருக்குது, மதச்சண்டை இருக்குது, வேறு என்ன சண்டை இருக்குது? எதையோ ஒன்று வச்சுக்குமே, நெட்டையாக குட்டையாக இருந்தால் கூட சண்டை போடுறான்னு வச்சுக்குமே, சண்டை போடுறதுக்காக காரண காரியம் வேணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இத்தனை சண்டைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய இதில் இருக்குது. இந்த சண்டைகளுக்குள்ளே புகுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வந்த அந்த ஒரு செய்தியை நம்ம விட்டுருவோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்களை விட்டுருவோம். ஏன் மறைச்சி சொன்னேன், நீ நேராக சொல்லிட்டு போயிருந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், தவறு இல்லை. நம்மளுடைய ஞானியர்கள் பெரியவர்கள் எது ஒன்றையும் காரணகாரியம் இல்லாமல் செய்வது அல்ல. இதை நான் சமஸ்கிருதத்தில் வச்சு சொல்கிறத காட்டிலும் தமிழ்லேயே வச்சு சொல்கிறவங்களுக்கு எளிமையாக புரியும். சைவ நூலின்படி பார்க்கும் பொழுது சாத்திர நூல் தோத்திர நூல்னு 2 இருக்குது சரிங்களா. தோத்திர நூல் சாத்திர நூல் 2 இருக்குது. இந்த தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து, இறைவனுக்கு தன்மை கொடுத்து, இறைவனுக்கு மனைவி மக்கள் கொடுத்து, அவர் சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் அடியவர்களும் பூத கணங்களும் இதெல்லாம் இருக்கிறார் போல ஒரு உருவகப்படுத்தி, இறைவனார் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, கைலாயம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே முக்தி பேர் வரும்பொழுது கைலாயம் செல்லலாம், இது போலெல்லாம் விரிவடைஞ்சு சொல்லுவாங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே உருவம் இருக்கும், ஒரு விஷயத்துக்கும் ஒரு தன்மைகள் இருக்கும், போற்றி பாடுவாங்க, இது எல்லாமே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட தோத்திர நூலுக்கு உள்ளேயுமே சாத்திரத்தை அப்படிங்கிறத மறைச்சி தான் வச்சுருப்பாங்க. அதை அலசி ஆராய்ஞ்சு அணுகுவதற்கு நமக்கு தெரியணும். தெரியல அப்படின்னு சொன்னால் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆயுசு பூரா சரிங்களா. சரி, இது இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த தோத்திரம் இருக்கும் பொழுதே இதே சைவர்கள் தான் சாத்திர நூலையும் கொடுத்தாங்க. இந்த சாத்திர நூலுங்கிறது என்னன்னா, இந்த தோத்திர நூலுக்கு உள்ள மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த சாத்திரம் இருக்கு பாருங்க, அப்படி ஜூஸ் மாதிரி இப்படி புழிஞ்சி எடுத்து வெளியே கொடுத்தது தான் சாத்திர நூல். இப்போ இந்த சாத்திர நூல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த போற்றுதல் இருக்காது, இறைவனுக்கு உருவம் இருக்குங்கிறதெல்லாம் இருக்காது, எதையுமே சொல்லாது. டே இங்கே வர்ற நீங்கிறது இறைன்னு ஒன்று தன்மை இருக்குடா, நீ ஆன்மா தான்டா, நீ இன்ன காரண காரியத்துக்கு தான் இங்கே வந்த, இந்த காரண காரியத்தினால தான் இங்கே சுற்றிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு இது மாதிரி எல்லாம் வழிமுறைகளும் பயிற்சியும் இருக்குது. இதை செஞ்சேன்னா உனக்கு இந்த பழைய இடத்துக்கே நீ போய் சேர வேண்டியது அப்படிங்கிறது சேரலாம். இந்த வந்த இடத்துக்கே திருப்பியும் போய் சேர்றதுக்குள்ளே நடுவில் ஒரு சில விஷயமெல்லாம் இருக்குது. இதனுடைய அனுபவங்கள் இப்படி இருக்கும். சிக்குன்னு என்ன திருப்பி நீ மாட்டிக்குவே, அப்போ பெர்மனெண்ட்டாக நீ வந்த இடத்துக்கே போகணும், திருப்பி எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொன்னான். இப்படிப்பட்ட மனோநிலை வச்சுக்கிடா, இதுக்கு இதுதான பயிற்சி முறை. அப்படியே தேங்காய் எடுத்து நடுமண்டையில் உடைச்ச மாதிரி பதில் சொல்லுவாங்க. இப்போது இதுதான் உண்மைன்னு சொன்னால் எதுக்கியா தோத்திர நூல் சொன்னேன், அப்போ நீ ஏமாத்தினியா கேள்வி கேட்க முடியுமா? அப்படி ஏமாத்தலை. அன்னைக்கு காலம் அப்படி, அதை அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற அந்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி நாள் கடந்து நம்மகிட்ட இன்னும் நூல் நம்ம கையில் இருக்குது. இப்போது அப்போ இந்த நூல் தவறு இல்லையா? எரிச்சிரி எல்லாத்தையும், நம்மளால் இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கானே நிறைய பேர், பண்ணலாமா? பண்ண முடியாது. ஏன்? சாத்திரமானது நேரடியாக எதுவுமே இல்லை. இறை நீ இவ்வளோ மட்டும்தான் இருக்கீங்க, இருக்கிறது எல்லாம் மாயை அப்படிங்கும். எத்தனை பேர்த்தனால இதை ஒத்துக்க முடியும்?
இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர்னால ஒத்துக்க முடியாது. ஒரு புது ஆன்மா பிறப்பெடுத்திருக்கு, அதுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது ஆஹா ஆஹா ஆஹான்ட்டே இருக்கும். இந்த இடத்துக்குள்ளேயே அது வராது. ஓரளவு முதிர்ந்து இருக்கக்கூடிய ஆன்மா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு குழப்பத்துக்கு ஆளாயிருவாங்க. அப்போ அவங்கள பொறுமையாக அப்படியே கொண்டு வரணும். அப்போ அந்த தோத்திரமும் தேவைப்படும். அதனூடாக கொண்டு வந்து ஒரு பக்குவம் அடையும் பொழுது அந்த சாத்திரத்தை கொடுக்கும்போது, ஓ இதுதான் மேட்ரா அப்படிங்கிறது அங்கே தான் புரியும். அப்போ ரெண்டுமே முக்கியம். அப்போது ஒரு புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சமஸ்கிருதவாதி எழுதினாயா, மொழி சண்டையினால் சொல்லக்கூடியது, மறைத்துட்டான் அவன் வந்து போலியாக இது பண்ண ஒன்றும் இல்லைங்க. நான் அதான் சொன்னேனே, நானே இப்படி சுற்றின நாளெல்லாம் உண்டு தாங்க. உண்மைத்தன்மையை கதையினூடாக சொல்லி வச்சாங்க. அந்த கதையினூடாக வந்து குழந்தையிலிருந்தே சொல்லி வளர்த்துவாங்க. யார்? பெரியவங்க வளர்த்துவாங்க. சரிங்களா? இந்த நூலில் இப்படி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஆகும் அப்படின்னு வளர்த்துவாங்க. அப்போது இந்த கதையினூடாகவே அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதை சரியான வழிபாதை இங்கே பாருப்பா, இந்த கதை தான், இந்த கதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மறைபொருள் அர்த்தம் இதுதாங்கிறத தெளிவிக்கக்கூடியது யார்? ஆசிரியர்னுடைய கடமை. ஆசிரியர் அன்னைக்கு அதை செஞ்சார். அப்போ வீட்டில் இருந்துட்டு குழந்தை பருவத்திலிருந்தே அதுக்கு கதை சொன்னால் குழந்தைக்கு பிடிக்கும். அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒன்றி அந்த குழந்தையை நம்ம வளர்த்திடலாம் ஒன்று. சரிங்களா? அதற்குள்ள ஒரு டேட்டாவை கொடுத்துட்டோம். அந்த டேட்டா அழகாக கதை போலவே இருக்குது. கதை சொன்னால் நமக்கு வந்து மனசில் பதிஞ்சுக்கும். அப்போ கதை ரூபத்திலேயே அப்படியே சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்த்துறோம். இப்படி கும்பிடு கும்பிடு, சாமி இது பண்ணும், சாமி இது இப்படி தான், அப்படி இப்படின்னு வளர்த்துறோம். அவன் அதெல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்படியே நேராக ஆசிரியர்கிட்ட போவான். ஆசிரியர் அப்படி அந்த தேங்காயை தூக்கி நடுமண்டையில் உடைச்ச மாதிரி, இங்கே வேறு இதுக்கு இதார்த்தம் இதுக்கு இதார்த்தம்னு அப்படியே அவனை பிரேக் பண்ணிடுவார். அப்போது ஓ இதுக்கு இதுதான் அர்த்தமா, அப்போ இதுதான் நிலையா, அப்போ இந்த நிலையை பிடிச்சிக்கோன்னு அவன் தெளிஞ்சிருவான். இது ரெண்டுமே முக்கியம். இது தமிழானாலும் சரி, சமஸ்கிருதம் ஆனாலும் சரி, இது ரெண்டுமே முக்கியம். இரண்டு பேருமே இப்படி தான் அதை கையாண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மொழியில் எல்லாம் மறைச்சிட்டாயா அப்படின்னு சொல்கிறோமே, மாண்டுக்கிய உபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், மாண்டுக்கிய உபனிஷத் 12 பாட்டு தான். 12 பாட்டில் ஓம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அதில் வந்து மாண்டுக்கிய உபனிஷத் தானே? ஆமாம் ஆமாம், அதுதான். சரிங்களா? 12 பாட்டு தான். 12 பாட்டில் ரொம்ப அழகாக ஓம்னா என்ன, இறைநிலைன்னா என்ன, அதை சென்றடைவது எப்படி, 12 பாட்டு தான். எதையும் மறைக்கலை, எதுவும் பேசலை, நீட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன காட்டி சண்டை போடுவீங்க? புராணம் புராணம் புராணம்னு சண்டை போடுறோம் இல்லையா? அந்த புராணம் இந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை வெளிப்புறமாக கதைக்காக சொன்னது. ஏன் சமஸ்கிருதத்தில் தான் புராணம் இருக்கா? தமிழில் புராணமே கிடையாதா? இல்லையா? ஈசனாருக்கு வந்து நம்ம எது சொல்கிறோம், நாயன்மார்களுடைய வரலாறுலாம் என்னங்க? அதெல்லாம் வேறு என்னங்க அது? நீங்கள் போய் பார்த்தீங்களா? புராணங்கள் கட்டுக்கதைகள் நடந்ததா தெரியாது. யாருமே போய் நாயன்மார்களை பார்த்து, வள்ளலார் யாருங்க பார்த்தது இப்போ வரைக்கும்? கடைசி அவர் தான் இருந்தார். வள்ளலார் எத்தனை பேருங்க பார்த்தீங்க? ரமண மகரிஷி எத்தனை பேருங்க பார்த்தீங்க? மகா பெரியவர் 94 வரைக்கும் நம்ம உயிரோடு தான் இருந்தார். எத்தனை பேருங்க மகா பெரியவர் பார்த்துருக்கீங்க? அவர் வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கி பெரியவங்க 40-50 வயசு இருக்கக்கூடியவர்கள் போய் பார்த்துருந்துருக்கலாம், பார்த்துருக்க மாட்டீங்க. எத்தனை பேருங்க பார்த்தீங்க? அப்போ அவர் இருந்தாருங்கிறதுக்கு என்னங்க இது? இன்றைக்கி ஃபோட்டோ இருக்குது, நாலு அவர் பேசின பேச்சு இருக்குங்கிறது தான் உதாரணமாக. புரியுதா என்ன பிரச்சனை இங்கே நம்மகிட்ட சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குன்னு? நம்ம கையில் இருக்கக்கூடியது எதையுமே மறைச்சி பேசவும் கிடையாது. எதையுமே வந்து திருட்டுத்தனமாக யாரோ திருடிட்டு போய் ஏதோ பண்ணவும் கிடையாதுங்கிறதான் ஒரு ரெண்டு பேருமே. ரெண்டு பேர்னு சொல்கிறது தமிழானாலும் சரி, சமஸ்கிருதவாதியானாலும் சரி, ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான டேட்டா, ஒரே மாதிரியான கண்டென்ட் தான் இருக்குது. அது 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 எப்போ உங்களுக்கு புரியும்? நீங்கள் போய் அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எடுக்கும் பொழுது தான் புரியும். ஒன்று புரியல, ஒன்று புரியுதுன்னா எது புரியுதோ அந்த பக்கம் போங்களேன். புரியாததை தப்புன்னு சொல்லாதீங்க. புரியலேங்கிறது நம்ம தப்பு, நூல் தப்பு கிடையாது, சொன்னவர் தப்பு கிடையாது, செய்தி தப்பு கிடையாது, நான் தான் முட்டாள். அப்போ நான் பண்ணுறது தான் தப்பு. நான் எங்கே வரேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த அந்த ஒரு குதிரை கடிவாளம், அதுதான் ப்ரீ கன்சீவ்ட் நோஷன். இப்படி போகிறது, கடிவாளம் கட்டின மாதிரியே போனால் எப்படி நம்ம அறிவு வளரும்? அது தவறு. அப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் எதோ ஒன்றையும் அப்படி ஒரு தவறான ஒரு அணுகுமுறையிலே இருக்காது. உங்களுக்கு புரியலாமா இருக்கும். அந்த அந்த கதை இது கதை இல்லையா, அந்த கதைக்கு உண்டான மறைபொருள் இது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலாம். அதை சொல்லும் விதத்தில் சொல்லுங்கள். இதெல்லாம் முட்டாள்தானே, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இதுக்கு அர்த்தப்படுது. ஏன் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? உங்களுடைய முன்வினை கர்மமாக இருக்கலாம்,
உங்களுக்கு யாரோ ஒரு ஆசிரியர் சொல்லி தந்திருக்கலாம், உங்களுடைய அறிவின் முதிர்ச்சியினால் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறத்தில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் நடப்பதற்கு முன்னதாக நாமும் இது போலவே முழுமூடராக தானே இருந்திருப்போங்கிறது ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரோ ஒருத்தருக்கு சொல்லும்பொழுது பொறுமையாக சொல்லுவோம். அது அவர்கள் மன நோகாத மாதிரி பொறுமையாக நம்ம அவர்களுக்கு சொல்ல முடியும். அப்படி சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதை முட்டாள்தனம்னு சொல்லாதீங்க. அதை இவ்வளோ நாள் நீங்களும் நம்பிட்டு தான் இருந்தீங்க. அதுலேருந்து வெளியே வந்த உடனேயே அதனுடைய மறைபொருள் தான் புரிஞ்சு. இப்போ அது முட்டாள்தனம் இல்லை, அதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது. அப்போ இவ்வளோ நாள் அப்படி அணுகணும், இப்போ இப்படி அணுக போகிறோம். அப்போ அப்படி அணுகி கொண்டு இருக்கக்கூடியவர்களை இப்படி இங்கே பாருப்பா, இதுக்கு இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி பொறுமையாக கொண்டு வந்தால் தீர்ந்தது. ஏன் போய் அடிச்சு தட்டால் புட்டால் நீ ஏன் அந்த ஒரு இது எது ஒன்றும் தவறு அப்படின்னு சொல்லி அப்படி சித்தரிக்க வேண்டாம். எதை பொறுத்து? ஆன்மீகத்தை பொறுத்து. எதை தவறாக கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர் செவ்வனே உண்டு. ஆனால் பழம்பெரும் நூட்களின் மீது தவறு சொல்லும் அளவிற்கு நம்மளுடைய அறிவு இன்னும் முதிர்ச்சி அடையலைங்க. உண்மையாலுமே நான் அதை சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எதை ஒன்றையும் இப்படியே அணுகாதீங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். சரி, ஓகே. இதுக்கு மேலே உங்களுடைய பொறுப்பு பொறுத்தது. ஸோ இதே இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் என்ன பண்ணி நன்றி.